படம் நல்லா தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. செம்ம காமெடி ஹாரர் மூவி, நல்லா இருக்குது படம். அதெல்லாம் நல்லா இருக்கும். புது இவங்களாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா தான் இருந்தது, காமெடியாக இருந்தது. சிரிப்பு நல்லா சிரிப்பு இருந்தது, கொஞ்சம் சிரிப்பாக இருந்தது. ஒன்றும் அப்படி ஒன்றும் போர் தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் தான் பயம், அப்புறம் ஒன்றும் காமெடி தான். நல்லா இருந்துச்சு, எல்லாமே நான் பிடிச்சிருந்தது. காமெடியெலாம் நல்லா இருந்துச்சு, பயம் கொடுத்துறது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சரி, நல்லா அவங்க நல்லா பண்ணுவாங்க. இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு, பாட்டுலாம் நல்லா தான் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பயப்படுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் போகப்போ ஒன்றும் தெரியல. இல்லை அப்படி ஒன்றும் இல்லை, பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நல்லா இருந்தது, எல்லாமே பிடிச்சிருந்து. கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்துச்சு, ஃபுல்லாக காமெடி தான். நல்லா இருந்துச்சு, காமெடி எல்லாமே. ஸ்டார்டிங்கில் மட்டும் அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஃபுல்லாக காமெடியாக தான் இருந்துச்சு. படத்தில் கருத்து வந்து யாருக்கும் தப்பு செய்யக்கூடாது சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. விஜய் சூப்பராக இருந்துச்சு. அவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. சாங் ஒன்று தான் கேட்ட மாதிரி இருந்துச்சு, நல்லா தான். பேய் காட்டுற சீன் மட்டும் நல்லா இருந்துச்சு. எமோஷனில் காமெடியாக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. இல்லை அப்படிலாம் அப்படிலாம் பேய் படம் தான் வந்தோம். பேய் ஆனால் அவ்வளோ இல்லை, காமெடி தான் நிறைய இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு கைதி படத்தில் காமெடி சீனுக்கு வருவார்ல, அவர் தான் நெப்போலி தான் பிடிச்சிருந்தது. நல்லா நடிச்சிருந்தார். அவர் தான் மைண்ட் படத்தை எடுத்து வச்சு, அவர் படத்தை வச்சு தான் காமெடியே நடந்துருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு போனோடனே சின்ன பசங்களாக இருந்தால் பயப்படுவாங்க, பெரியவங்களாக இருந்தால் பயப்படணும்லாம் அவசியம் இல்லை. ரெண்டாவது போக சரியான காமெடியாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு காமெடி அப்போ பயமாக இருந்தது, அதாவது ஃபஸ்ட்டு சீன் அப்போ பயமாக இருந்துச்சு. அதுக்கடுத்து போக காமெடியாக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. நெப்போலி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது, அவர் தான் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ரொம்ப சரியான காமெடி. இந்த படத்தை நான் தான் பேய் அப்படின்ட்டுலாம் படத்தை வச்சு எடுத்திருந்தாரு, நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட போனால் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க, யாரும் கம்மின்னு சொல்ல முடியாது, யாரும் அதிகம்னு சொல்ல முடியாது. அவள் போர்லாம் இல்லை, எப்படி சொல்கிறது, காமெடியாக தான் இருந்துச்சு படம். ஃபஸ்ட்டு தான் போகும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, அதுக்கடுத்து காமெடியாக தான் இருந்துச்சு. நல்லா ஃபேமிலியோடு பார்க்கலாம். சின்ன பசங்க தான் பயப்படுவாங்க ஃபஸ்ட்டு சீனா, அதுக்கடுத்து அவங்களே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இருந்துச்சு. இதில் பேய் இருக்குன்றதே தெரியல. ஃபஸ்ட்டு போனோடனே தான் பேய் இருந்து பேய் படம் அப்படின்னு நினச்சோம். அதுக்கடுத்து போன பிறகு தான் போக அவங்க தான் ஆக்டிங் போட்டு நடிச்சிருக்காங்க பேய் மாதிரி அப்படின்னு தெரிஞ்சது. அதனால் சின்ன பசங்களும் போனால் ஜாலியாக பார்க்கலாம். ஆமாம், பயந்தேன். 2-3 சீன் பயந்தேன், அதுக்கடுத்து பயப்படல. நல்லா இருந்துச்சு. ஓடவும் முடியாது, ஒளியும் முடியாது. பிக் பாஸ் அதில் ஃபேமஸான டைலாக்கை வச்சுருக்காங்க. எல்லாரையும் வரவேற்போம், புதுமுகங்கள். அடுத்து நல்ல கதையாக பண்ணுங்கள். ப்ரொடக்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கோம், நல்லா காஸ்ட் செலவு பண்ணுங்கள். ஏன்னா ஜெயிக்கணும்னு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு என்னவோ அது டிஸ்கஸ் பண்ணி நல்லா தெளிவாக கொடுங்க. திரிக்கிறாங்க கிளைமேக்ஸ், கொஞ்சம் எல்லாம் ஆடியன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு, இன்னும் நல்லா பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ் இன்னும் ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக இன்னும் தெரிஞ்சிடும். ஆல்ரெடி நெட்டில் இருக்கீங்க, யூடியூப்பில் இருக்கீங்க, இன்னும் இப்போ சினிமா மூலிமா இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹாப்பியாக எடுத்துக்கோங்க, நல்லா பண்ணுங்கள். அதான் எல்லாருமே யார் படம் டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.